ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரைடேன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குட்டியாக ஒரு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால வந்து கோலம் தான் போட்டுட்ருக்கேன். கொஞ்ச நாளாக வந்து இந்த அரிசி மாவில் கோலம் போடுறது விட்டுட்டேன். அரிசி இல்லை, வீட்டில் வந்து அரிசி தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அத்தை வந்தாங்க. அத்தை வரும்போது அரிசி எடுத்துகிட்டு வந்தாங்க. நார்மலாகவே வந்து கடையில் வந்து மாவு பச்சரிசி வச்சு தான் வந்து கோலமே இத்தனை நாளாக போட்டுட்டு இருந்தேன். சரி, அத்தை வந்து ரேஷனில் இருக்கிற பச்சரிசி எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, கோலம் போடுறதுக்காகவே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து ஊற வச்சுட்டேன்னா வந்து ஒரு வாரத்துக்கு வந்து அரைச்சி வச்சுப்பேன். அது கரெக்டாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு கோலம் போடுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குது. அழகாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டியாக கோலம் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பூ வச்சுட்டு 2 வத்தி மட்டும் ஏற்றிட்டு பக்கத்தில் அடுப்பு பக்கத்தில் வைக்க வேணாம், எங்கேயாச்சும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரைடே ஆனால் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அடுப்பு வந்து கோலம்லாம் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து கோலம் போடலாம். அப்படி இல்லைனா கூட நம்ம கோலப்பொடி வச்சுருந்தா கூட அதில் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். அதுக்காகவே வந்து இந்த கோலம் வந்து ஃப்ரைடே ஆனால் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பால் தான் காய்ச்சணும். ஆனால் நான் பால் காய்ச்சலை, டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி ரோஷனுக்கு மட்டும்தான் ஸ்கூல்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக எழுந்திரிச்சேன். சார் வந்து காலையிலே வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. என் வேலை மட்டும் தான் நிற்குது. சரி, நான் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். காலையில் டிஃபன் எதுவுமே யோசிக்கவே இல்லை. சரி, ப்ரெட்டு இருந்தது, ரோஸ்ட்டு பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் போட்டுட்டு ப்ரெட்டு வந்து ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன். அவனுக்கு பிடிக்கும், அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவான். லஞ்ச் வந்து நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகேம்மா அப்படின்ட்டான். அதனால சரி, ப்ரெட்டு மட்டும் ரோஸ்ட்டு பண்ணி கொடுத்துருவோம். வேலை கொஞ்சம் ஈஸியாகவே நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்றைக்கி டிஃபனு அதுக்கப்புறம் லஞ்சுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்கிற அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் நல்லாவே தான் போச்சு இன்றைக்கி. சரி, வந்து ப்ரெட்டு வந்து அந்த மேலே இருக்கிற அந்த சைடில் இருக்கும் பார்த்திங்களா, இது எல்லாமே வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவாங்க. சாப்பிட மாட்டாங்க. நல்லா தான் இருக்கும், ஆனால் சாப்பிடவே மாட்டாங்க. சரி, எதுக்கு அது வேறு வேஸ்ட்டாக போடணும் அப்படின்ட்டு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நெய் மட்டும் போட்டுக்கலாம். வேணும்னா நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆயிலெலாம் இதுக்கு போடுவாங்களா என்னன்னு தெரியல. நெய் போட்டால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வந்து நம்ம ஜாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் அந்த அக்கா அங்கே வேலை பார்க்குறவங்க. அவங்க கொஞ்சம் நல்லாவே பேசுவாங்க. இங்கே வந்து நம்ம ஏதாச்சும் வேணும்னா கொஞ்சம் நம்பிக்கையாக போயிட்டு வாங்கிட்டு வரலாம். எல்லாமே நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஆர்கானிக்கலாகவுமே வச்சுருப்பாங்க. சரி, அங்கே தான் போயிட்டு வந்தேன். அப்புறம் வந்து பீனட் பட்டர் வந்து கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட. சரி, வந்து வேணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனால், அதுக்கப்புறம் அவங்க அதை வாங்காதீங்க, 1.5 வருஷம் வந்து எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்காங்க, அது அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியும், அந்த கெமிக்கல் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துருப்பாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எக்ஸ்பிரி டேட் எதுவுமே பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி, ஓகேக்கா நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாமே நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து கெமிக்கல் இருக்கும் தான். ஆனால் இதில் தெரிஞ்சு ஒரு சிலதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது நம்ம அது வேணான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு வந்துடணும். இல்லை அது வேணும், எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. அதனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு சில பொருளெல்லாம் அங்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்து இது வரைக்குமே வந்து ஆர்கானிக்காக அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்டதே இல்லை. சொல்லுவேன் இதை வந்து டிஃபனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஆனால் வந்து வாங்கினதில்லை. ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரே ஒரு அரிசி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமைச்சு பார்ப்போம். நல்லா இருந்ததுன்னா வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை இவங்களுக்குலாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்போவுமே வந்து அரிசிக்கு ஊற வச்சு நம்ம டிஃபனுக்கு வந்து ரெடி பண்ணிப்போம், அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். குதிரைவாலி அரிசி தான் வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து பொங்கல்லாம் செஞ்சால் தெரியாது, டிஃப்ரெண்ட் தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்லாம் பார்த்துருக்கேன். சரி, அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து ராகி கஞ்சி தான் பண்ணியிருக்கேன். ஒரு 3 கரண்டி வந்து ராகி மாவு எடுத்துகிட்டு கட்டி இல்லாமல் நல்லா உடைச்சிட்டு நல்லா கரைச்சிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே சேர்த்து கரைச்சிக்கலாம். இது வந்து நிறைய தண்ணி இருக்கணும். நம்ம வந்து தண்ணி இல்லாமல் போட்டுட்டா வந்து ரொம்ப கெட்டியாயிடும். நான் 2 டம்ளர் பெரிய டம்ளரில் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு வேணும்னும் போது கூட தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து சால்ட்டு போட்டுமே வந்து சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்குலாம் சாப்பிட்டா பிடிக்கும், சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து சாப்பிட்டா பிடிக்காது. மித்திக்கு வந்து நாட்டு சக்கரை தான் கொடுத்துருக்கேன். அதையுமே வந்து அவளுக்கு ஒயிட் சுகர்னு பொய் சொல்லி தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு அவளுக்கு பிடிக்காது. சரி, எல்லாமே நல்லா கொதிக்க வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டா நம்ம கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து காலையில் வந்து ரெடி பண்ணிவிட்டு 3 பேருமே வந்து இந்த ராகி கஞ்சி தான் குடித்தோம். மித்திக்கு வந்து கொடுத்தேன். கொஞ்சம் ஒரு பாதி தான் குடித்தா. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அவள் குடிக்கிற அளவுக்கு குடிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரோஷன் வந்து ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாகிடுச்சு
ஆச்சு. எங்களோட வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை போண்டா தான் இருக்கும். எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை எப்படி செஞ்சாலும் எனக்கு வந்துருங்க. அதனால் சரி இன்றைக்கி வந்து செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழமே வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 2 நாள் ஆச்சு வாங்கிட்டு வந்து. சரி அது வந்து ஏலக்கி பழம் தான் இருந்தது. அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 கப்பு வந்து கோதுமை மாவு வச்சுருக்கேன். 1 கப்பு வந்து சர்க்கரை வச்சுருக்கேன். வெல்லம் வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் வாழைப்பழம் 2 வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையுமே போட்டுட்டேன். இதில் வந்து நம்ம ஆப்ப சோடா மாவு போடணும். அப்போ தான் நல்லா பெருசாக நல்லா உப்பி வரும். நல்லா சாஃப்டாகவுமே இருக்கும். அப்படி இல்லைனா வந்து என்கிட்ட இல்லை, அதனால் பேக்கிங் பவுட்ரு போட்டிருக்கேன். பேக்கிங் பவுடர்லாம் போட மாட்டாங்க. என்கிட்ட இல்லைன்றதுனால நான் பேக்கிங் பவுட்ரு போட்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. எல்லாமே வந்து பிசைஞ்சு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கிட்ட வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போண்டா போட ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்து சடனாக வந்து கெஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். நார்மலாக வந்து வீட்டுக்கு யார் வந்தாலுமே வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுப்போம். அதுக்கு வந்து நம்ம இந்த போண்டா வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரோஷன் மித்தி 2 பேருக்குமே வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸுமே இது தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவனுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி கேட்டிருந்தான். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் பாஸ்தாவே அவனுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டேன். ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.